சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. அன்பை சிவமாய் அறிவை கடவுளாய் எங்கும் சுயப்பிரகாசமாய் விளங்கக்கூடிய உமா பரமேஸ்வரன் ஒரு நாள் தம்பதி சமேதராய் கையிலையில் வீற்றிருக்க 33 கோடி தேவர்களும் 48 அரிசிமார்களும்
கலக்கமுற்ற நிலையிலே உமா பரமேஸ்வரன் கால்களில் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தனர். கலக்கமுற்ற நிலையை கண்ணுற்ற சிவபெருமான் தாங்கள் கலக்கமுற்றதன் காரணம் என்னவென்று கேட்க, சிவசக்தி அல்லாது வேறு எந்த சக்தியாலும் அளிக்க முடியாத வரத்தை பெற்ற சூர பத்மநாதியர்கள் எங்களை மிகுந்த தொல்லைக்குள் ஆளாக்கி விட்டார்கள். ஆகவே தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடத்தில் வானவர்கள் சொல்ல, அதற்கு சிவபெருமான் யாம் கொடுத்த வரத்தை யாமே அளிப்பது முறையல்ல என்று கூற, எப்போது வானவர்கள் ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்ப ஏதுவும் மரமும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு குமரந்தன் நீர் தர வேண்டும் நின்பால் நின்னைய நிகர்க்க என்ற அரிய உபாயத்தை சிவபெருமானிடத்திலே வானவர்கள் சொல்ல, மனமகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய ஈசான்யம், தற்புருடம், வாமதேவம், அகோரம், சத்தியோதாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களோடு அறுதியிட்டு கூற முடியா அதோ முகத்தையும் தன்னுடன் சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகங்களில் உள்ள நெற்றிக்கங்கள் இருந்தும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிப்பூரகம், விசிக்தி, ஆண்கை என்று சொல்லக்கூடிய 6 அக்கினி பிளம்புகளை உலகின் வெளியில் விட உலகம் அழிந்து விடுமே என்று எண்ணி அக்கினி தேவன் தீப்பிளம்புகளின் வெப்பத்தை தன் கரங்களில் தாங்க, அக்கினி தேவனால் வெப்பம் தாங்க முடியாமல் அவன் வாயு தேவனிடத்திலே கொடுக்க, வாயு தேவனாலும் வெப்பம் தாங்க முடியாமல் அவன் கங்கா தேவியிடம் கொடுக்க, கங்கையினாலும் வெப்பம் தாங்க முடியாமல் அவள் தன் அலைகரங்களில் மாறி மாறி ஏந்தி சென்று சரவண பொய்கையிலே விடுக்க, சரவண பொய்கையிலே விடுக்கப்பட்ட 6 அக்கினி பிளம்புகளும் அருவமும் உருவமாகிய அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து இங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்கிறபடி அழகே உருவாக 6 குழந்தைகள் வடிவம் பெற்று 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை பராசக்தியின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு திருமுகமும் 2 திரு கரமுமாகி தன்மகவு தன்னை காக்க தன்னையே வேளாக்கி பொன் போன்ற எண்ணிரு கரத்திலே தாய் கொடுத்த வேல் வாங்கி சக்திவேலன் என்ற பெயர் பெற்று தந்தைக்கு குருவாகி சுவாமிநாதன் என்ற பெயர் பெற்று பலத்தின் காரணமாக பழம்னி என்ற பெயர் பெற்று வீரமாக தேவனோடு வேற்படையின் துணை கொண்டு கொக்கரித்த அசுரர் கூட்டம் வேறருக்கு அலைந்து தேவர்கள் சிறை மீட்டி திருப்பரங்குன்றிலே தெய்வ யானையை மனம் புரிந்து இன்று சுந்தரவள்ளியை வள்ளி என்ற பெயரோடு களவு மனம் புரியக்கூடிய காலத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றேன். வீணாகானம் ஒழிக்கின்றது. மைத்துனர் நாரதர் வருகிறார். வள்ளியை மனம் முடிப்பதை முன்பதாகவே எனக்கு அறிவிக்க வருகிறார். இதை எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறார் என்று சற்று நேரம் அவரோடு உரையாடி இசைபாடி பார்க்க வேண்டும். வரட்டு மகரிஷி. பாப்புகளும் பழனியிலே பங்கினி தேரோட்டம் அதை பார்த்து மகிழே தானே இங்கு கடல் போல் கூட்டம். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். தேரில் முருகன் வரும் அழகே கடகாம் தனித்தமிழில் பாட பாட தேரும் புகழாம். தங்க தேரில் முருகன் வரும் அழகோ அழகாம் அவள் தனித்தனிய காண வரும். பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். அவள் ஒளிமுக திரிப்பு இந்த உலகத்தையே கவர்ந்தெடுக்கும் அழகின் விரிப்பு. ஓங்கார வேளன் அவன் உள்ளிமிக சிரிப்பு அந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகின் விரிப்பு. காணாத காட்சிகள்லாம் பழனி மலகிட வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு காணாத காட்சிகள்லாம் பழனி மலையிலே அதை காட்ட முடியுமா கிடது இசையின் வடிவிலே. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். பக்தர்களின் தோளிலெல்லாம் பார்க்காவடி ஆடி பாடும் அவர் மனதிலெல்லாம் முருகன் சேவடி. பக்தர்களின் தோளிலெல்லாம் பார்க்காவடி ஆடி பாடும் அவர் மனதிலெல்லாம் முருகன் சேவடி. பார்ப்புகளும் பழனியிலே பங்குனி தேரோட்டம் பார்த்து மகிழ தானே இங்கு கடல் போல் கூட்டம். முருகப்பெருமானே அடியனின் அன்பு வணக்கங்கள். தவக்கடலை வருக.
தவ மேதையே வருக, கூறுங்கள் முருகா. அருள் பழுத்த சிவஞான மேதையே வருக வருக வருகவென்று தங்களை பார்த்தது மகிழ்ச்சி. உங்களுக்கு வரவேற்பு அளிக்கின்றேன். உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை. ம், ஆகவே நல்லது. தாங்களோ கானப்பிரியர் அல்லவா? சரி முருகா. உங்களை வெறும் வார்த்தைகளால் வரவேற்றால் அது உவமையாக இருக்காது. ஓஹோ. ஆகவே ஒரு சிறிய கானத்தினால் உங்களது அனுமதியோடு வரவேற்கலாம். தாங்கள் சிறிய கானம் என்று சொன்னாலே அது பெரும் வரவேற்பாகத்தான் இருக்கும். கூறுங்கள் கூறுங்கள் முருகா. இனிதானே சுரஞான இசை மேதையே எனது குயர்வான தவயோகியே தவயோகியே இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான இனிதான சுரஞான இசை மேதையே எனது குயர்வான தவயோகியே எனதன்பிற்குயர்வானே தவயோகியே
பாருங்கள் நாரதரே, குருகளையனே, கந்த பெருமானை கண்டு காலங்கள் பல கடந்து விட்டன. உண்மைதான் உண்மைதான். கான மழை பொழிந்து அதுவும் தங்களை கண்டு நான் பல வருடங்கள் ஆகிவிட்டது. காகுந்தன் புகழ்பாடி இன்று என்னை காண வந்திருக்கிறீர்கள் என்றால் முருகா, காரணம் இல்லாமல் வரமாட்டீர்கள். உண்மைதான். உங்களுடைய முகத்தோற்றத்தை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகரமாக, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏதோ ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருப்பீர்கள். செய்தி இல்லாமல் ஒருபோதும் அடியன் வருவது கிடையாது. என்ன செய்தி என்று தெரிவித்தீர்களே, கூறலாமா? உங்களுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு சித்தமாக முருகா, வடிவேலவா, வழக்கம் போல் திருவுலக நெஞ்சார சேர்வடைகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே உலகம் போற்றக்கூடிய உத்தம கனி ஒன்று தங்களுக்கென்று கண்டு வந்தேன். எப்படி செய்தி? கனின்னு சந்தோஷம் பதறி ஒரு மாதிரி. இன்று கழகத்திற்கு உங்களுக்கு வேறு இடம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது மாப்பிள்ள. நான் தவறாக கூறிவிட்டனா? கனி என்றாலே அங்கமே பதறது. ஏன், என்ன காரணம்? இப்படித்தான் நான் திருவிழையாக இருந்த பொழுது ஒரு கனியை கொண்டு வந்தீர்கள். ஓஹோ, அந்த கனியினால் எனக்கும் எனது அண்ணனாகிய கணநாதனுக்கும் ஒரு போட்டியை ஏற்படுத்தி உங்களது சூழ்ச்சியால் அடியேனுக்கு தோல்வியும். சூழ்ச்சி என்று உரைக்காதீர்கள். நான் அது கொண்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு பெருமை ஏற்படும் விதமாக. கொட்டை அடித்து, சரி, கொட்டை அணிந்து, இருக்கட்டும், கையிலே தண்டேந்தி, ஆமா, ஆண்டியாகி ஒத்த கோவணத்தோட நிக்கிறேங்க. ஆண்டிக்கே வேண்டியதை கொடுப்பான் என்ற பரம்பரை கொண்டு வந்த கனியினால் மிஞ்சினது இந்த கோவணம் ஒண்ணுதான். அந்த நீங்க என்ன நீங்க மறக்கல? எப்படி மறக்க? வருத்தப்படாதீங்க முருகா. ஆரம்பத்துல கொண்டு வந்த கனியினால கோவணத்தை கட்டினீங்க. கோவணம் ஒன்றுதான். இன்னைக்கு அது நிக்குமா, அதுவும் காத்துல பறி போயிருமா. அன்னைக்கு பறி போயிருந்தா கூட அதே மாதிரி இந்த கட்டின கோவணத்தை நம்ம அவுக்குறோம் முருகா. அன்று பறி போயிருந்தா கூட பரவாயில்லைங்க பாலமுருகன். உண்மைதான். இன்னைக்கு பறி போனா நல்லா இருக்குமா, தாங்குமா உலகா? வருத்தம் வேண்டாம் முருகா. ஆரம்பத்தில் கொண்டு வந்த கட்டினால் கிடைத்த ஒரு படைவீடு, இந்த கணியினாலும் ஒரு படைவீடு மேலும் காத்து கொண்டிருக்கிறது. பழமே நீ, உனக்கு எதற்கு பழம்? நீனே ஒரு பழம் அப்படின்னு பெருமை சேர்த்தார். நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்று கூறுவார்கள். ஆமா முருகா. அன்று கொண்டு வந்த கணியினால் ஆவினன் குடி என்ற சேத்திர மாறி 5 பேருக்கு முத்தி கொடுத்து பெருமை சேர்த்தீர்கள். பழம் நீ, ஆமா, பழம் நீ, ஞான பழமே நீ என்று உலக புகழ். அதனால இருக்கட்டும் முருகா. அது மட்டுமா? அப்புறம் என்ன? கேரள மசிகள் அனைவரும் என்னவே நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் உங்களது சித்தம் திருவிளையாடல் தானே. அது உங்களுக்குத்தான் அந்த பெருமை சேரும். கண்டிப்பாக. ஏன் கொண்டாந்து கொடுத்ததுனாலயா? கண்டு வந்த கனிக்கு பெருமைகள் இருக்கிறதே. நன்றாக கூறுங்கள். கூறுகிறேன் முருகா, கேளுங்கள். ஒப்பற்ற கனியின் மகத்தத்துவத்தை கூறுகிறேன் முருகா. நாடக அமைப்பாளர் முருகன், குமரேசன் இருவரும் இணைந்து மிருதங்கம் வாசிக்கும் பச்சை பண்ணவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வாழ்த்துள்ளார்கள். அன்பளிப்பு அன்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பளிப்படுத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். பச்சையப்பன் சார்பாக நன்றி. நன்றி கடந்த வணக்கம். வணக்கம் அருமை தம்பி. இடவெல்லாம் ஒரு நாடகத்தை பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. வளரக்கூடிய கலைஞர்கள் நாளும் பொழுதும் ஒரு உச்சகட்ட பெருமைக்கு பச்சையப்பன் வருவா. ஆக எல்லாம் வல்ல அம்மனுடைய அருளாட்சியினால் மேலும் நடக்கும். ஆக அப்படிப்பட்ட பெருமையோடு இந்த இடம் எப்பேற்பட்ட சிறப்பு தான். கனியின் மகத்துவத்தை கூறுங்க. கணிக்கும் தேன் கதறி பங்கடிக்குமே ஒரு பூக்கணிகை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. குமரா முருகா. மான்கணிக்கும் தேன் கதலி பண்கணிக்குமே இனிக்கும் அக்கணிகணமே அக்கணிகணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்தழைத்துக் கொள்வாய் குமரா. குமரா முருகா. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகிறது. சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகின்றது. புவனங்களால் அண்ணாமலைய சிவமயமாக தெரிகிறது சிந்தையில் சிவயோகம் வருகின்றது. அப்பேற்பட்ட கனிமுருகா கனி உங்களுக்காக.
கணியின் பெருமையை கச்சிதமாக ஆமுருகா கவிதை வடிவமாக கலைவாணியின் புதல்வர் என்பதை எடுத்து காட்டியது அழகாக உள்ளது. எல்லாம் தாங்கள் கொடுத்த ஞானம் அது. கருத்துக்கு பொருந்தன. ஆமுருகா மான்கணிக்கும் தேன் கதவி பங்கனிக்கு மேல் இனிக்கும். மேல இனிக்கும்னா கீழே எனக்கு கீழே விழுதாக இருக்கும் நினைக்கிறீங்க, மேல் தரத்தோடு நிற்கும். தரத்தோடு தரம் குறைய கூடாது. எல்லா பக்கமும் இனிக்கணும். ஆமா, இது தரம் குறையாம நிக்குது. மேலே மேல நிக்குது, கீழே வராதுல. மேல நின்னா தானே இந்த உலகத்துல எவ்வளவு மேல நின்றா தானே பெருமை இருக்கா. ஆமா. அதுக்காக படார்னு கீழே வந்துட்டோம்னு வச்சுங்க, அந்த கொய்யாமல் அழுத்துனீங்க. அங்கேதான் முருகா நீங்க கவனிக்கணும். மத்த விஷயத்த கொஞ்சிட்டு போற மாதிரி இல்ல, இது கொய்யாமல் கொய்தனைக்குன்னா பட்டும் படாம முருகா தொட்டும் தொடாம குடும்பத்தை மூணாக்க பாக்குறாரு. நாளா கூட மாத்தலாமே, நல்லது நடந்தா. கனியை புரட்டி எடுக்கிறான், கை மாறுது. ஆமா, இத பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நினைச்சா நம்ம கிட்ட நிக்க. நீங்க வருத்தப்படாதீங்க முருகா, பட்டும் படாம தொட்டும் தொடாம இருந்தா தான் நிலையான கோட்டைக்கு தாங்கள் கொண்டு செல்ல முடியும். தாங்களே நிலக்கோட்டைக்காரரு. கனியினுடைய சாகம் என்ன மோனியே சுவைத்ததும் தேன் கனிகே, சுவைத்ததும் தேன் கனிகே முருகா, சுவைத்ததும் தேன் கனிகே, சுவைதரும் தேன் கனியே மொக்கும் பொழுதேன் முழங்களுக்கெல்லாம் அதை மறக்கும் பொழுதே ஐம்புலங்களுக்கெல்லாம் சுவைத்ததும் தேன் கனிகே கனிகே கனிகே. இந்த கனியை பார்க்கும் பொழுதே ஐம்புலனுக்குமே சுவை, மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கும் செவி கொடுக்கும். ஐம்புலனுக்குமே சுவை கொடுக்கக்கூடிய ஒரு கனி. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் ருசிக்கலாம். நல்ல வேலை நே, சொல்ல பரவாயில்ல முருகா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் பழனிக்கு போனா பஞ்சாபத்தை கொடுத்தா அதைத்தானே செய்ய முடியும். காயத்தால் அனுபவிக்கலாம். ஆமா முருகா, இது ஐந்துக்கும் சுவை தரக்கூடியது உங்க ஒருத்தருக்கு தான். உங்களுக்கு எந்த வகையில் சுவை கொடுத்தது? மொத்தம் 3க்கு தான் முருகா சுவை தந்தது. அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? மாமி பங்காளிகளை கூட நம்பி வீட்டுல விட்டு போயிடலாம். வேற என்ன, மாமி மச்சனை நம்பி விட முடிய மாட்டேங்க. ஐயோ அப்படி நினைச்சாதீங்க. இங்க பாட்டுக்கு கண்ணால பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு சுவை, காதால கேட்க முடிஞ்சது, சத்தத்தை கேட்க முடிச்சு, நாசிக்கு நறுமணம், அந்த இடமே நறுமணமா இருக்கு. மத்ததுக்கு நம்மள சுவை தர முருகா, உங்களுக்கு தான் ஐந்துக்குமே. அவ்வளவு சுவை மிக்கக்கூடிய கனி தன்னம் தனியாக கானகத்தில் இருந்தால் ஆமா. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்ணாமணி நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி சிறாத சொல்வேன். பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பற்றி சிறாத சொல்வேன் சொல்வேன் பச்சைகள் கண்டால் பண பச்சைகள் கண்டால் பணம் தொடும் வகையால் பச்சைகள் கண்டா பறந்தோடுவாகையா, பச்சமுடனே செல்வீர் மனா பச்சமுடனே செல்வீர் செல்வீர் செல்வீர். இதுக்கு செல்வி செல்விங்கிறீங்க. அந்த செல்வியை கூட்டியா இருந்தோம்னா பிரச்சனை ஆகி போயிரும் முருகா. இடத்தை நோக்கி நீங்க செல்வீர் என்று, செல்வி வந்தா சிக்கலா போயிடும். நான் கூட இங்க செல்வி அந்த செல்வி நம்மளுக்கு வேணாம், அவள் திருச்செல்வி, உத்தம செல்வி. அப்படி ஆம் முருகா, சுவை மிகுந்த கனி. உண்மைதானே. கனி என்றால் பறவைகளுக்கு பறவை விருப்பம் பறந்து அதிகம். ஓடி பக்கத்துல வர முடியாது. ஏன் அப்படி? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன் பறந்து ஓடுது? கனி மனம். பழுக்கலையா? எட்டாத உயரம், சாதாரண உயரத்துல ஒரு பறவை போய் தொடர இடத்துல இருக்கிறத போய் உங்களை பார்த்து வருவோனா? தூரமா இருக்கா? ஐயா அப்படி இல்ல முருகா, தொலைவட்டில் இருக்கு. அதை நீங்க தான் போய் பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியா? ஆமா, மனம், வாக்கு, காயம் என்ற மும்மட பட்சிகளுக்கும் எட்டாத உயரத்தில் அந்த கனி இருக்கிறது முருகா. எட்டாத கொம்பில் நாரதரே, 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 நாரதரே. எட்டாவது